மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது விஜயும் காவேரியும் இந்த பிரச்சனைலாம் தாண்டி எப்படி வந்து ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்றதான் வியூவர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக இயக்குனரும் அந்த கதையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்போது இன்றைக்கான எபிசோடில் இப்போ காவேரிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி காட்சிகள் தான் இன்றைக்கி எபிசோடில் வந்து காமிச்சிருந்தாங்க. காவேரிக்கு இப்போ திடீர்னு காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றதால காவேரியோட அம்மா, பாட்டி, அப்புறமா அவங்க அக்காவோட மாமியார் இவங்க எல்லாமே விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போது காவேரியை பார்க்குறதுக்காக கங்கா ஓடி வந்து விசாரிக்க வரும்பொழுது கங்காவோட மாமியார், இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, அவளுக்கு ஃபீவர் அடிக்குது, உனக்கும் அது ஒத்திக்கிச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஆகாது, இங்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே காவேரி வந்து நான் தனியாக என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு நகர்ந்து இன்னொரு ரூமுக்கு வந்து தனியாக போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இப்போ விஜய்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இது மாதிரி ஃபீவராக இருக்குது, அம்மா போட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய் காவேரி கிட்ட எதுவும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக இப்போ காவேரி வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு. அந்த சமயம் காவேரி தான் வீட்டுக்கு கதவை திறக்கிறாங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் காவேரி இப்போ விஜயை ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. காவேரி விஜய்கிட்ட நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயும் உனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ உனக்கு சரியான வரைக்கும் நான் கூட இருந்தேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ விஜயும் அங்கேயே கூடவே தங்கிடுறாரு. என்ன தான் காவேரி வந்து அதெல்லாம் வேணாம் இங்கேருந்து போங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அதெல்லாம் விஜய் கேட்கல. ஸோ அன்றைக்கி வந்து அங்கேயே தங்கிடுறாரு. அடுத்த நாள் காவேரி அம்மா வந்து இப்போ காவேரிக்கு வந்து அது கஷாயம் போட்டு கொண்டு வராங்க. ஸோ அப்போ விஜய் தான் தூக்க கழகத்தில் போயிட்டு கதவை திறந்துடுறாரு. நல்ல வேலையாக காவேரி தங்கச்சி இப்போ சாரதா கூப்பிட்டதால் அவங்க திரும்பி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் வந்து இப்போது சாரதாவை பார்த்துடுறாரு. செம்மையாக ஷாக்கும் ஆகுறாரு. உடனே விஜய் வந்து காவேரி எழுப்பி விட்டு இப்போ கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. காவேரியும் எழுந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து காவேரி அம்மா எதுக்கு இப்படி வந்து முழிச்சிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காவேரிக்கு இப்போ வந்து உடம்பு சரியாகிற வரைக்கும் விஜய் வந்து காவேரி கூடவே அவங்க வீட்டில் தான் தங்க போகிறாரு. அதுவும் அங்கே இருக்க யாருக்கும் தெரியாமல். ஆனால் கண்டிப்பாக குமரன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவேரி விஜயும் இப்போது இதில் மாட்டிக்கிறாங்களா, இல்லை காவேரி யாருக்கும் தெரியாமல் விஜய் வந்து தன்னோட ரூமில் பத்திரமா வச்சுக்க போகிறாங்களா அப்படின்றது தான் இந்த வாரத்தோட கதையாக செம்ம க்யூட்டாக ரொமான்டிக்காக இருக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பசுபதி எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப திமிராக சவால்லாம் விட்டுருக்கான். இப்போது 3 சகலைகளும் ஒன்றா சேர்ந்து சிறப்பான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. அது என்ன சம்பவம், இந்த பசுபதியை எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்க போகுது. ஸோ இறுதி கட்டத்தை நோக்கி மகாநதி சீரியல் போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீரியல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.